ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை என்டிஏ தரப்புலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் நீட் எக்ஸாமை எந்த சிட்டியில் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை வச்சு செக் பண்ண முடியும். சரி, அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து சிட்டி ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ண முடியாது, எரர் வரும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கான சிட்டி ஸ்லிப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சிட்டி ஸ்லிப் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, இது அட்மிட் கார்டு கிடையாது. நீங்கள் எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை என்டிஏ தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நான் உங்களுக்கு லைவாகவே செக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுடைய ப்ரௌசரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ google.com வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல என்டிஏ எக்ஸாம்ஸ் நீட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு லிங்க் இருக்குது பாருங்கள், நீட் யூஜி 2024 என்டிஏ எக்ஸாம்னு இருக்குல்ல, இந்த லிங்க்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். அதில் கிளிக் ஹேர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். சரிங்களா? நீங்கள் பொறுமையாக அந்த இடத்துல பாருங்கள். இப்போ இங்கே கிளிக் ஹேர் ஃபார் சிட்டி இன்டிமேஷன் இருக்குல்ல, அதை ஒரு டைம் நம்ம வந்து கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க, அட்வான்ஸ் சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப். அதாவது நீங்கள் நீட் எக்ஸாமை எந்த சிட்டியில் எழுத போகிறீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு அப்ளிகேஷன் நம்பர் வேணும், டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு செக்யூரிட்டி கோட் கொடுத்துருக்காங்க, அதையும் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் அண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கோட் எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டேன். இப்போ கீழே இருக்க சப்மிட் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் உங்களுடைய எக்ஸாம் சிட்டி என்ன அப்படின்றது. இந்த இடத்த ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்ற டீட்டெயிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றத இந்த சிட்டி ஸ்லிப் வழியாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இது அட்மிட் கார்டு கிடையாது. அட்மிட் கார்டை இதுக்கப்புறம் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஜஸ்ட் வந்து நீங்கள் எந்த இடத்துல எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்றதுக்கான ஒரு ஸ்லிப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து சிட்டி ஸ்லிப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரீசன் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்னால் உங்களுக்கு வந்து இந்த சிட்டி ஸ்லிப் அப்படின்றது ஓப்பன் ஆகாது. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கில் வாங்க. ஸோ இந்த இடத்துல கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எக்ஸாமினேஷன் சிட்டி, அந்த சிட்டி ஸ்லிப் ரிலீஸ் பண்ணதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃப்ரம் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்காவது வந்து அந்த சிட்டி ஸ்லிப் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணணும்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சிட்டி ஸ்லிப் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியலைன்னா அதுக்கான ரீசனையும் அங்கே கொடுப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இல்லைனா இமெயில் ஐடியும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த ரீசன் என்னவாக இருக்கும் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணலை. அதாவது இத்தனை கேபிக்குள்ளே தான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த கேபிக்குள்ளே கரெக்டாக ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூஸ் வந்திருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த கார்டு வரல அப்படின்னா, சிட்டி ஸ்லிப் வரல அப்படின்னா 26ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.